அமேசான், ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸ்லாம் அவங்க மந்த்லி அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அப் செல்லிங், கிராஸ் செல்லிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கான்செப்ட் தான். அது எப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அமேசான்ல ஒரு பொருள் வாங்குறோம்னே வச்சுப்போமே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் வாங்குறோம்னா, அவங்களே கிராஸ் செல்லிங் மூலியமா பேக் கேஸ், டெம்பர், சார்ஜர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு பதிலா 2, 3 பொருள் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால அந்த 2, 3 பொருளுக்கான அமேசானோட அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் கம்மியாகும். அதே மாரி தான் ஜொமேட்டோலயும் நீங்க ஒரு பீஸா ஆர்டர் பண்றீங்கன்னா, அவங்க அதுக்கு சீஸ், கூல் ட்ரிங்க்ஸ் மாரியான விஷயங்கள்லாம் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜொமேட்டோ வந்து பீஸாவ சேல் பண்ண வைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஓகே ப்ரோ. இது எப்படி நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அப்செல்லிங் பொறுத்தவரைக்கும் நார்மலா ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணி, அதுக்கு பிரீமியம் பொருள் ஒண்ணு சேல் பண்ணலாம். கிராஸ் செல்லிங் மூலியமா கஸ்டமர் வாங்குற பொருளுக்கு தேவைப்படுற குட்டி குட்டி பொருளை சஜஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணணுன்ற தாட்டை விட்டுட்டு உங்க பொருளை எப்படி அப்செல்லிங், கிராஸ் செல்லிங் பண்ணி சேல் பண்ண வைக்கலாம் அப்படின்றத யோசிங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.